வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் தொடர்ச்சியாக இந்த பத்திரப்பதிவு துறையில் நடைபெறக்கூடிய முறைகேடுகள், இந்த போலி பத்திரங்களால் எப்படி அந்த நிலத்துடைய உரிமைதாரர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, போலி பத்திரத்திலிருந்து எப்படி மீண்டு வர்றது, போலி பத்திரத்தை எப்படி சட்டப்பூர்வமாக அதுக்கு ஒரு தீர்வு காண்றது, சட்டத்தில் இருக்கக்கூடிய கிராஸ்கட், அதாவது சட்டப்பூர்வமாக இருக்கக்கூடிய அதில் நுணுக்கங்களை பயன்படுத்தி கிராஸ்கட்டில் எப்படி போய் நமக்கு விரைவாக நீதிமன்றத்தில் நிவாரணம் பெறுறது, எப்படி ஒரு வழக்குடைய தீர்ப்பை வில்லங்க சான்றிதழில் பதிவேற்றம் பண்ணுறது போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறீங்க, நிறைய பேர் ஃபோன் பண்ணி சார் உங்களை பார்க்கணும், சில டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஸோ இப்படி தொடர்ச்சியாக இந்த நில சம்பந்தமான விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் கடந்த 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தினமலர் நாளிதழில் ஒரு செய்தி வந்திருந்தது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவில் நிலங்கள் கோவிலுக்குத்தான் சொந்தம், கோவில் நிலங்களில் குடியிருப்பவர்கள், கோவில் நிலங்களில் வாடகைக்கு பல ஆண்டுகளாக வாடகைக்கு எடுப்பவர்கள், கோயில் நிலங்களை குத்தகைக்கு எடுத்து அனுபவம் செய்து கொண்டிருப்பவர்கள் அந்த இடத்துக்கு உரிமை கொண்டாட முடியாது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு அதிரடி தீர்ப்பை திருச்சி மாவட்ட நீதிமன்றம் வெளியிட்டிருக்கு. அதாவது குறிப்பாக அதுவும் நான் சார்ந்திருக்கின்ற நெல்லை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இந்த கோவில் நிலங்கள் இருக்குது. அதில் மிகப்பெரிய அளவில் இந்த மக்கள் அதில் குடியிருந்து வர்றாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த அடிமனை அப்படிங்கிறது கோயிலுக்கு சொந்தம். அந்த அடிமனை அப்படின்னு சொல்லுவாங்க. அது கோயிலுக்கு தான் சொந்தம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம், விக்ரமசிங்கபுரம் பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெரும்பாலான இடங்களில் இருக்கக்கூடிய அந்த கோவில் நிலங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளையான் கட்டளை, திருவாவடுதுறை ஆதீனம் போன்ற பல்வேறு மடங்களுக்கு சொந்தமான இடங்களில் தான் அந்த பகுதி மக்கள் குடியேறிக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் அந்த இடத்த அவங்களால ஒரு நபருக்கு சட்டப்பூர்வமாக, அதாவது பத்திரப்பதிவு செய்ய முடியாது, அதை ரெஜிஸ்டர்டாக பண்ண முடியாது, அந்த இடத்த வங்கியில் அடமானம் வச்சு அவங்களால ஒரு லோனோ எதுவுமே பெற முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா இந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகளுக்கு மேலே அந்த கோவில் நிலங்களில் இருந்துட்டு வர்றாங்க. ஸோ இந்த மடத்து இடம் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு காலம் இனிமேல் உரிமை கொண்டாட முடியாது. நீங்கள் அதில் ஒரு வாடகைதாரர்கள் தான். நீங்கள் அடிமனையை பயன்படுத்தி கொண்டு இருக்கலாமே தவிர அந்த இடத்துக்கு நீங்கள் ஒருபோதும் அனுமதி பெற முடியாது, உரிமை கொண்டாட முடியாதுங்கிற ஒரு அதிரடி தீர்ப்பை திருச்சி மாவட்ட நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். கோவில் நிலங்கள், அதுவும் குறிப்பாக இந்த தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நிலங்கள் கோவில் நிலங்களில் தான் இருக்குது. என் தென் மாவட்டங்கள்னு சொல்ல முடியாது, மேற்கு மண்டலங்கள்லையுமே கூட இந்த நிறைய இடங்கள் கோவில் நிலங்களாகத்தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கரூர் அந்த வெண்ணியம்பாளையம்னு சொல்ல அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் நடந்தது. உங்களுக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் டிவியில் சமூக வலைதளங்களில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் கடந்த 21ஆம் தேதி தினமலர் நாளிதழில் ஒரு செய்தி வந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிமனை அரங்கனுக்கே சொந்தம், அதாவது ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலுக்கு சொந்தமான அந்த அடிமனை அரங்கனுக்கு தான் சொந்தம். அதில் நீங்கள் எத்தனை ஆண்டு காலம் குத்தகைக்கு எடுத்திருந்தாலும், அதில் குடியிருந்தாலும், 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் குடியிருந்தாலும் அந்த இடத்துக்கு நீங்கள் ஒருபோதும் உரிமை கொண்டாட முடியாது. அதற்கு உங்களுக்கு உரிமை கொண்டாடுறதுக்கு இம்மி அளவு கூட உங்களுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிற ஒரு அதிரடி தீர்ப்பை திருச்சி மாவட்ட நீதிமன்றம் கொடுத்துருக்கு. இது உண்மையிலே ஒரு பாராட்டுதலுக்குரிய விஷயமா, நீதிமன்றத்தை பாராட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு குழப்பமான ஒரு நிலை தான். ஏனென்றால் இந்த கோவில் நிலங்களில் ஆண்டாண்டு காலமாக பல்வேறு மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் எனக்கு மிகவும் பிடித்த தலைவர். அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப சொல்லுவார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவில் நிலங்களை எடுத்து ஒன்றும் இல்லாதவனுக்கு கொடுங்க, அடிமட்ட லெவலில் இருக்கவனுக்கு கொடுங்க, கஷ்டப்படுறவனுக்கு கொடுங்க, 1 சென்ட் 2 சென்ட்னு பிரித்து கொடுங்க. அவன் இடம் இல்லாமல் இருக்கான், சொந்த இடம் இல்லாமல் இருக்கான். அதாவது நிலம் அப்படிங்கிறது அதிகாரம் அப்படின்னு பேசுவார் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். ஒரு போற்றுதலுக்குரிய மாமனிதர் தான். அவருடைய இழப்புலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேரிழப்பு. அவரை சந்தித்து பேசி பேரிழப்பு. அந்த அளவுக்கு அவர் ஒரு அந்த விளிம்பு நிலை மக்கள், அந்த சமூகத்தில் பின்தங்கிய ஆதி திராவிட மக்களுக்கு அந்த அளவுக்கு குரல் கொடுத்த ஒரு மனிதர் தான் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர். அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா, கோவிலுக்கு எதுக்கு அவ்வளோ நிலம், கோவிலுக்கு எதுக்கு இவ்வளோ நிலம், இல்லாதவனுக்கு கொடுங்க. அந்த காலத்தில் கோவிலுக்காக அரசர்கள் கொடுத்தாங்க, பெரும் நிலக்கிழார்கள் கொடுத்தாங்க. அதே காலத்திலேயே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அந்த இடத்த 1 சென்ட் 2 சென்ட் அரை சென்ட்னா கூட இல்லாதவனுக்கு பிரித்து கொடு. நிலம் அப்படிங்கிறது அதிகாரம் அப்படிங்கிறத சொல்லுவார்.
ஸோ அவனுக்கு என்று ஒரு இடம் இருக்குது வாழ்வதற்கு. ஏன்னா பறவைக்கு கூட ஒரு கூடு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கென்று வாழ்வதற்கு ஒரு கூடு இருக்குது. பட் இன்னமும் பல்வேறு மக்கள் வாழ்வதற்கு வீடு இல்லாமல் சொந்த நிலம் இல்லாமல் இருக்காங்க. அரசு பல்வேறு கட்ட முயற்சிகளை எடுத்தாலும் அரசால் செயல்பட முடியல அப்படிங்கிறத அடிக்கோடிட்டு அவர் இந்த விஷயத்தை சொல்கிறார். சரி, இப்போது நம்ம விஷயத்துக்கு வரும். திருச்சி கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அடிமனை அரங்கனுக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் பல தலைமுறைகளாக வீடு கட்டி குடியிருக்கும் 41 பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எங்களுக்கு அந்த இடத்துக்கு பட்டா வேணும், நாங்கள் பல ஆண்டுகளாக கூடியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பட்டா வேணும் அப்படின்னு சொல்லி திருச்சி மாவட்ட முதன்மை கூடுதல் நீதிமன்றத்தில் 2007 ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. 19 வருஷம் நடந்திருக்கு. இதை தான் நம்ம பல இடங்களில் சுட்டி காட்டுறோம். ஒரு வழக்கு வந்து பார்த்திங்கன்னா 19 வருஷம் நடந்தால் அவன் என்னத்துக்கு ஆகும் யோசிச்சு பாருங்கள். பாதி பேர் செத்தே போயிடுவான். எனக்கு சொந்தமான ஒரு நில சம்பந்தமான ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கு. அந்த நிலம் ஒரு மிகப்பெரிய மதிப்புடைய நிலம். அதில் ஒரு 29-30 சென்ட் வைத்திருக்கக்கூடிய என்னுடைய தந்தையாருடைய நண்பர் சமீபத்தில் காலமாகிவிட்டார். 80 வயதில். அவரால் அந்த இடத்துலேருந்து அவருக்கு ஒரு பைசா கூட கிடைக்கல. பல கோடி பேப்பரில் தான் இருக்குது, வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அனுபவம், என்ஜாய்மெண்ட், எப்போ ஒரு சொத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்களோ, என்ஜாய்மெண்ட் பண்ணுறீங்களோ, அதில் இருக்கக்கூடிய பலன்களை நீங்கள் அனுபவிக்கலாம், அப்போ தான் அது சொத்து. அதில் வில்லங்கம் அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த சொத்தை நீங்கள் மீட்பது மிக சிரமம். நம்முடைய சட்டத்துறையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவில் வழக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் சர்வசாதாரணமாக இழுக்கிறாங்க. அதுவும் ஹைகோர்ட் எல்லாம் போனீங்கன்னா, மதுரை பெஞ்செலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி வழக்குகளை சில நீதிபதிகள் விசாரணைக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் மிகவும் வருத்தப்படக்கூடிய செய்தி. அவங்க வந்து விசாரணைக்கு எடுக்கப்பட மாட்டேங்கிறாங்க. வேறு நீதிபதிகள்கிட்ட மாற்றி விடுங்க, அவர் எடுக்கலை வைக்கலை அப்படிங்கிற மாதிரி தள்ளி போயிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு கவலைக்குரிய அம்சம். இதெல்லாம் வந்து பொதுவெளியில் யாரும் விவாதிப்பதில்லை. வழக்குகளை எடுக்க மாட்டேங்கிறாங்க நீதிபதிகள். அடுத்த ஆள்கிட்ட கொடுங்க, நான் பார்க்கல அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வருது. ஏன்னா இந்த வழக்குகளை பிரித்து போடுறாங்க. 10 ஆண்டுகளுக்குள்ள வழக்கு ஒரு நீதிபதி, 5 ஆண்டுகள் பெண்டிங் வழக்கு ஒரு நீதிபதி. ஸோ இப்படி பிரித்து போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, சில நீதிபதிகள் இந்த மாதிரியான வழக்குகளை எடுக்க மறுக்கிறார்கள். ஸோ இதுவுமே வந்து நீதித்துறையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டிராபேக். மேலும் இந்த 19 ஆண்டுகளாக இந்த திருச்சி வழக்கில் நடந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா, திருச்சி மாவட்ட நீதிபதி சுவாமிநாதன் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்ததார். அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தீர்ப்பில் ஸ்ரீரங்கம் கோவில் நிலத்தில் குடியிருப்போரின் அடிமனைகள் அரங்கனுக்கே சொந்தமானவை. அதில் வசிப்போர் அடிமனைக்கு சொந்தம் கொண்டாட முடியாது. அந்த அடிமனைகளில் வீடு கட்டியோர் 3 மாதங்களில் வீடுகளை காலி செய்து நிலத்தை கோவில் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கணும், அதை கோவில் தர்மகர்த்தாட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி, கோவில் நிர்வாகத்தில் ஒப்படைக்கணும்னு சொல்லி ஒரு அதிரடியான தீர்ப்பை போட்டிருக்காங்க. இந்த இடங்களுக்கு கடந்த காலங்களில் வழங்கிய பட்டாக்களை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு வந்து பட்டாக்கள் கொடுத்துருக்காங்க, அந்த பட்டாக்களை ரத்து செய்யணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் தான் வந்து ஒரு மிகப்பெரிய குளறுபடி நான் வந்து வருது. ஏன் அப்போது ஒரு இடம் கோவில் நிலங்கும் போது ஏன் வந்து நீங்கள் அதுக்கு பட்டா கொடுத்தீங்க? முதல்ல ஒரு நீதிமன்றம் போய் அதுக்கப்புறம் நீதிமன்றம் கொடுத்த பட்டாவை கேன்சல். அப்போ என்ன நிர்வாகம் இருக்குது? அப்போ என்ன நிர்வாக நடைமுறைகள் நீங்கள் பார்க்குறீங்க? வருவாய்த்துறை ஒரு நில சம்பந்தமான விஷயத்தில் பத்திரத்தை வந்து நம்ம சார்பதிவாளர் பதிவுத்துறையில் பதிவு பண்ணுறோம், பட்டா வந்து வருவாய்த்துறை கைக்கு. இதுக்கு ஒரு அமைச்சர் இருக்கார், அதுக்கு ஒரு அமைச்சர் இருக்கார். ஆனால் குளறுபடியை பாருங்கள், 19 வருஷமாக கோர்ட்டில் நடக்காது. இந்த பதிவுத்துறை நம்ம திரும்ப சொல்கிறோம், ஒரு அதிகாரம் இல்லாத துறை. இதை வந்து ஒரு சிங்கிள் விண்டோ கீழே கொண்டு வாங்க. பத்திரத்தை பதிஞ்சிட்டு நான் பட்டா வாங்குறதுக்கு எதுக்கு வருவாய்த்துறைக்கு போகணும்? நான் ஓன்ட்ட தானே காசு கட்டுறேன். முத்திரை தீர்வை ஸ்டாம்ப் டியூட்டி உங்களுக்கு தானே பே பண்ணுறேன். ₹1 கம்மியாக இருந்தால் கூட பத்திரத்தை ரெஜிஸ்டர் பண்ண மாளிகைங்க அண்டர் வேல்யூஷனில் 47D 47A தூக்கி போட்டுறீங்க. பட் இந்த கோவில் நிலத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பட்டா கொடுத்துருக்காங்க. அப்போ இது யாருடைய தவறு? அரசு தானே பொறுப்பு இருக்கணும். இப்போ நீதிமன்றம் அந்த பட்டாவை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கு. இந்த ஸ்ரீரங்கம் அடிமனை விவகாரம் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த பிரச்சனை வந்து, அரை நூற்றாண்டுன்னா பாருங்கள், கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம். ஒரு மனிதனுடைய சராசரி ஆயுட்காலமாக 35 வருடங்கள் தான். ஆனால் ஒரு கோர்ட்டில் ஒரு பிரச்சனை 50 வருஷம் நடந்ததுன்னா அதை கேஸ் போட்டால் என்ன ஆயிரும்? அவன் ஏதாவது அனுபவிச்சுப்பானா, செத்தே போயிடுவான். சிலர் தொடர்ந்த வழக்கில் 50 ஆண்டு காலமாக நடந்த வழக்கில் தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பு ஸ்ரீரங்கம் 4 வீதிகளில் கோவில் நிலத்தில் வசிப்போரை மிகவும் கடுமையான அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இது குறித்து ஸ்ரீரங்கம் அந்த நகர் நலச்சங்க தலைவர் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸ்ரீரங்கம்
கோவில் நிலம் 369 ஏக்கர் பரப்பு. இதில் 5000 பேர் வீடு கட்டி பல தலைமுறையாக வசித்து வருகின்றனர். கடந்த 1963இல் தமிழக அரசால் இப்பகுதி மக்களுக்கு பட்டா வழங்கப்பட்டது. அதன்பின் ஸ்ரீரங்கம் கோவில் நிர்வாகம் தொடர்ந்த வழக்கில் கோவிலுக்கும் கட்டடம் கட்டியோருக்கும் அடிமனை சொந்தம் என தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பு தான் இன்றும் உள்ளது. அதாவது இந்த வழக்கில் எப்படி தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள், கோவிலுக்கும் கட்டடம் கட்டியவருக்கும் அடிமனை சொந்தம் என தீர்ப்பு வந்தது. அதாவது கோவிலுக்கும் அடிமனை சொந்தமா, கட்டடம் கட்டியவருக்கும் அடிமனை சொந்தமா, இது என்ன மாதிரியான ஒரு தீர்ப்பு அப்படின்னு எனக்கு தெரியலை. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் பதில் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். இந்த நிலைதான் 47 பேர் தொடர்ந்த இந்த வழக்கில் தீர்ப்பு வந்துள்ளது. இந்த பிரச்சனையில் மாவட்டத்தின் இரு அமைச்சர்களும் தமிழக அரசும் தலையிட்டால்தான் சுமூக தீர்வு கிடைக்கும், இல்லாவிட்டால் 1 லட்சம் பேர் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ரீரங்கம் நகர் நலச்சங்க தலைவர் சுரேஷ் சொல்லியிருக்கார். உண்மையிலே பார்த்தீங்கன்னா கோவில் நிலங்கள் மிகப்பெரிய அளவில் இருக்குது. அதுவும் தென் மாவட்டங்களில் பெரிய அளவில் இருக்குது. மிகப்பெரிய அளவில் அந்த மக்கள் அதில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அந்த இடம் நமக்கு கிடைக்கும், அதை நம்ம பட்டா போட்டு அனுபவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் இன்னமும் இந்த கோவில் நிலங்களுக்கு ஒரு விடிவு காலம் குறைந்த மாதிரியே இல்லை. அதுவும் குறிப்பாக தென் மாவட்டத்துங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளையாங்கட்டளை, திருவாவடுதுறை ஆதீனத்துடைய இடங்கள்லாம் ஏகப்பட்ட இடங்களில் மக்கள் வாழ்ந்து வர்றாங்க. இன்னமும் அவங்களுக்கு அதுக்கு பட்டா இல்லை. அந்த அடகு ஓலைன்னு சொல்லுவாங்க, அந்த தீர்வை கட்டும் போது அடகு ஓலையில் வேறு யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா அந்த மடத்தில் போய் பார்த்து அடகு ஓலையில் மாற்றுவாங்க. இதுதான் நடந்து கொண்டு இருக்கே தவிர அந்த மடத்து இடங்களில் வசிப்பவர்கள் அந்த இடத்த அதிகாரப்பூர்வமாக அரசு முறையில் பத்திரப்பதிவு செய்ய முடியாது. வங்கியில் அடமானம் வச்சு ஒரு லோன் வாங்க முடியாது. ஸோ இதன் மூலம் நான் உங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய கருத்து என்னென்னா, இனிமேலும் இந்த மடத்து இடத்த வாங்கவோ விற்கவோ, இல்லை அந்த மடத்து இடம் தானே வாங்கி நம்ம வீடு கட்டுவோம் அப்படிங்கிற வேலையை செய்யாதீங்க. ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அது 100% ஒரு பட்டா உள்ள இடம் அப்படிங்கிற இடத்த மட்டும் வாங்குங்க. கோவில் இடத்த இனிமேல் வாங்கவோ விற்கவோ கிரயம் செய்யவோ அடமானமோ பண்ண முடியாது. வாங்குவதை தவிர்ப்பது முற்றிலும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.